திருச்சிற்றம்பலம். மார்கழி மாதத்தினுடைய 17ஆம் நாளாகிய இன்று திருவம்பாவை சிந்தனையில் ஈடுபடுவோம். திருச்சிற்றம்பலம். செங்கணவன்பால் திசைமுகன்பால் தேவர்கள்பால் எங்கும் இலாதது ஓர் இன்பம் நம் பாலதா கொங்குண் கருங்குடலி நந்தம்மை கோதாட்டி இங்கு நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி செங்கமல பொற்பாதம் தந்தருளும் சேவகனை அங்கன் அரசை அடியோங்கட்கு ஆரமுதை நங்கள் பெருமானை பாடி நலந்திகழ பங்கைய பூம் புனல் வாய்ந்து ஆடேரோர் எம்பாவாய். திருச்சிற்றம்பலம். இந்த சிந்தனைகளை இப்பொழுது நாம் விரிவாக பார்க்கலாம். முதல்ல நீராட வருகின்ற பெண்ணை விழித்து இந்த செய்திகளை கூறுவதாக அமைந்திருக்கிறது. கொங்குண் கருங்குடலி. கொங்குண் கருங்குடலி என்றால் மனம் நிறைந்த கரிய கூந்தலையுடைய பெண்ணை. ஒரு பெண்ணுக்கு கூந்தலில் மனம் வரணும் அப்படின்னா அவர்கள் குளித்து முடித்து அதுக்கு சாம்பிராணி புகை காட்டியிருக்க வேண்டும், அல்லது மனம் நிறைந்த மலர்களை சூடியிருக்க வேண்டும். இவ்வாறு அந்த கூந்தலுக்கு நிறைய மனம் ஊட்டிகளை எல்லாம் சேர்த்து வைத்ததுனால அந்த கூந்தல் எப்பொழுதும் மனம் நிறைந்ததாக இருக்கிறது. கொங்குண் கருங்குழலி, நல்ல கருகருன்னு நிறமும் சொல்லுகிறார். மணமாகவும் இருக்கிறது, கரிய நிறமாகவும் இருக்கிறது. அப்படிப்பட்ட கூந்தலையுடைய பெண்ணே. நல்ல செய்திகளை சொல்லும் பொழுது ஒருவரை நன்றாக அவரை வாழ்த்தி பாராட்டி சொன்னால் அந்த செய்தி, நாம் சொல்லக்கூடிய நல்ல செய்தி அவர்களுக்கு மிகவும் இனிமையாக மனசுக்குள்ளே போகும். அப்படிங்கிற கருத்தில் எல்லா பாடல்கள்லையுமே பெண்களை விழித்து கூப்பிடும் பொழுது அவருடைய சிறப்பு இயல்புகளை சொல்லுகிறார். இந்த பாடத்தில், இந்த பாடலில் ஒரு பெண்ணினுடைய பின்புற அழகு சொல்லப்படுகிறது, கூந்தல் சொல்லப்படுகிறது. முதல்ல இதுவரையிலும் பார்த்தீங்கன்னா அவருடைய முன்புற அழகு சொல்லியிருந்தார். நேரிழையாய் என்று முதல் பாடலில் நேரிழையாய், நல்ல அழகிய வளையல்களை அடைந்த பெண்ணே. முத்தன்ன வெண்ணகையாய், முத்து போன்ற வெள்ளையாக இருக்கக்கூடிய பற்களை உடைய பெண்ணே. உள் நித்தில நகையாய், ஒளிபுருந்திய முத்து போன்ற பற்களை உடையவளே. அப்புறம் தேன்வாய் படிரி, உன்னுடைய வாயிலிருந்து வருகின்ற சொற்கள் தேனை போல இருக்கிறது. ஆனால் நேற்று நீ இறைவன் மேல் அன்போடு இறைவனை பற்றி பேசிவிட்டு நான் அதிகாலையிலே எழுந்துவிடுவேன் என்று சொல்லிவிட்டு இன்று நீ தூங்குகிறாய். ஆகவே வஞ்சகம் செய்கிறாய். பேச்சிலே இனிமையும் செயலிலே வஞ்சகம் இருக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடிய கருத்தாக தேன்வாய் படிரி என்றும் வாருருவ பூன்முலையீர் என்ற ஒரு இடத்திலையும் சொல்லி இதெல்லாம் முன்னிலையிலே சொல்லுகிறார்கள். இதில் இந்த பாடலில் அவள் ஏதோ ஒரு காரணத்தினால் தான் உரிய நேரத்தில் வரவில்லை என்றோ ஏதோ ஒரு கருதி அவள் திரும்பி நிற்கிறாள். அப்பொழுது அவருடைய முடி அழகு தெரிகிறது. அதை இங்கே பாராட்டி சொல்கிறார்கள். கொங்குண் கருங்குழலி. செங்கணவன்பால் திசைமுகன்பால் தேவர்கள்பால் எங்கும் இலாதது ஓர் இன்பம். இந்த வரியினுடைய கருத்து என்னென்னா, செங்கணவன் அப்படின்னா செம்மையான சிவந்த கண்களையுடைய திருமால். திசைமுகன், ஒவ்வொரு திசைக்கும் ஒரு தலை இருக்கு அவருக்கு, அதனால் அவருக்கு திசைமுகன்னு காரண பெயர். 4 திசைகளிலும் 4 முகங்களை கொண்ட பிரம்மா, மற்ற தேவர்கள், இவர்கள்வால் இவர்களுடைய உலகத்திற்கு நாம் சென்றால் என்ன இன்பம் கிடைக்குமோ அந்த இன்பத்தை விட மிகுதியான இன்பம் சிவபெருமான் நமக்கு தருவார். செங்கணவன்பால் திசைமுகன்பால் தேவர்கள்பால் எங்கும் இல்லாதது ஓர் இன்பம் நம் பாலதா அப்படின்னு அடுத்தது சொல்ல இருக்கிறாங்க. இப்போது திருமால், பிரம்மன், இந்திரன் இவர்கள் வாழுகின்ற உலகம் அப்படின்னா, பிரம்மா வாழ்கின்ற உலகம் பிரம்மலோகம், விஷ்ணு வாழ்கின்ற உலகம் விஷ்ணு லோகம். அதே மாதிரி தேவர்கள் இருப்பது சொர்க்கம். இந்த மாதிரி இடத்துல இருக்கிறாங்க. அங்கெல்லாம் இன்பம் அனுபவிக்கலாம். பிரம்மலோகத்துக்கு போனால் நமக்கு இன்பம் கிடைக்கும். அதே மாதிரி விஷ்ணு லோகத்துக்கு போனால் நம்ம இன்பம் கிடைக்கும். சொர்க்கத்துக்கு போனாலும் இன்பம் கிடைக்கும். அங்கெல்லாம் கிடைக்கிறது இன்பத்தை விட மிகுதியான இன்பம் சிவபெருமானிடமிருந்து நமக்கு கிடைக்கும். அந்த திருமால் முதலியவர்கள் எப்படி பிரகாசிக்கிறாங்க அப்படின்னா, சிவபெருமானுடைய ஆற்றலை வாங்கி கொண்டுனா சிவபெருமான் தான் கொடுத்துருக்காரு. நம்ம போய் அவருடைய ஆற்றலை வாங்க முடியாது.
சிவபெருமான் இவர்களுக்கெல்லாம் ஆற்றலை தந்திருக்கிறார். படைக்கின்ற ஆற்றலை பிரம்மாவுக்கு தந்திருக்கிறார், காப்பாற்றுகின்ற ஆற்றலை மகாவிஷ்ணுவுக்கு தந்திருக்கிறார், அழிக்கின்ற ஆற்றலை ருத்ரனுக்கு தந்திருக்கிறார். அப்போ சிவபெருமான் தான் ஆற்றலெல்லாம் கொடுக்குறார். அந்த ஆற்றலை பெற்றவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, அவர்கள் மிகுந்த புண்ணியத்தை செய்தவர்கள். சிவபெருமானுக்கு அடிக்கடி சிவபெருமானை பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அவர்களுக்கு கிடைக்கும். ஆனால் அவர்களுக்கு அது பதவிதான். அந்த பதவியை பெற்றவர்கள் இந்த பதவிக்கு தாங்கள் தான் அதிகாரின்னு நினச்சிக்கிறாங்க. அதோட இந்த ஆற்றலெல்லாம் தனக்கே உரியது அப்படின்னு நினைக்கிறாங்க. அது இல்லை. இந்த அதிகாரத்தினால் வரக்கூடிய தன்முனைப்பு அவர்களிடம் இருக்கிறது. அதனால் அவர்களிடம் இருக்கிறது ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குட்பட்ட இன்பம் தான் அவர்களுக்கு. இப்போ உதாரணமாக எடுத்துக்கொண்டு பார்த்தோமானால், மகாவிஷ்ணு சிவபெருமானுடைய பக்தர்களில் மிக முதன்மையானவர். அவர் தான் பெரிய பக்தர் சாமிக்கு. ஒரு முறை அவர் 1008 புஷ்பங்களை எடுத்து வைத்து கொண்டு சிவபெருமானுக்கு அர்ச்சனை செய்தார். அப்படி அர்ச்சனை செய்த பொழுது சிவபெருமானுடைய பக்தியை வெளிப்படுத்துவதற்காக ஒரு மலரை மறைத்து விட்டார். இப்படி மறைந்த உடனே 108வது பூ காணும் அப்படின்னு சொன்னோன்னே தன்னுடைய கண்ணையே சிவபெருமானுக்கு மகாவிஷ்ணு புஷ்பமாக சாத்தினார். அதனால் சிவபெருமான் மகிழ்ச்சி அடைஞ்சு தன்னிட இருக்க சக்கரத்தை அவர்கிட்ட கொடுத்தார். இப்போ சிவபெருமான் எவ்வளோ நெருக்கம் பாருங்கள். சிவபெருமானே பேசியிருக்கிறார். அந்த நெருக்கத்தினால் அவருக்கு அந்த சக்கரமே கிடைத்தது. ஆனால் சிவபெருமான் தருகின்ற இன்பம் கிடைக்கல. சிவானந்த பேருங்கிறது ரொம்ப பெருசு. அந்த பேரு பெற்றால் அதில் ஏற்றம் இறக்கம் இல்லை, அது குறையாது, எப்பொழுதும் உங்களோட இருக்கும். இப்போ நம்ம உலகாயத்தில் சொல்லக்கூடிய இன்பங்கள் எல்லாம் தோன்றி மறையக்கூடியது. சின்ன இன்பம் கொஞ்ச நாளைக்கு தான் நீடிக்கும். ஆனால் இறைவனிடம் வருகின்ற இன்பம் என்னென்னா, அது இடையறாத அந்த இன்பம் நமக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். புதிதாக தோன்றி கொண்டே இருக்கும். நாம் அந்த ஆனந்தத்திலேயே அப்படியே ஆழ்ந்து போய்விடலாம். அதுதான் உண்மையான இன்பம். ஆனால் பிரம்மா இறைவனுக்கு ரொம்ப நெருக்கமாக இருந்தும் அவருடைய ஆற்றலை பெற்றிருந்தும் கூட அவருக்கு கிடைச்சது என்னென்னா, இது மகாவிஷ்ணுவுக்கு சக்கரம் தான் கிடைச்சது. இதை தவிர வேறு ஒன்றும் கிடைக்கல. அந்த இன்பம் கிடைக்கல. அதே மாதிரி பிரம்மாவை எடுத்துக்கிட்டோம்னா, அவர் 4 திசையிலும் தன்னுடைய முகத்தை வைத்திருக்கிறார். 4 வாயினாலும் அவர் வேதங்களை எல்லாம் சொல்லி கொண்டு இருக்கிறார். இப்படிப்பட்டவருக்கு என்ன பேர் கிடைத்தது? சிவபெருமானுக்கு ரொம்ப நெருக்கமாக தானே இருக்கிறார். அவருக்கு என்ன பேர் கிடைச்சது? அந்த சிவானந்த அனுபவம் அவருக்கு கிடைக்கல. அவருக்கு என்ன கிடைச்சதுன்னு கேட்டிங்கன்னா, சிவபெருமான் முப்புறம் எரிப்பதற்காக கிளம்பினார். முப்புறம் 3 அசுரர்கள், வித்யுத்மாலி, தாரகாட்சன், கமலாட்சன் என்று 3 அசுரர்கள் இருந்தார்கள். அவர்கள் 3 கோட்டைகளை எடுத்துக்கொண்டு எல்லா மக்களுக்கும் துன்பங்களை தந்தார்கள். இரும்பு நாளாகிய கோட்டை, வெள்ளி நாளான கோட்டை, செம்பினான கோட்டை, இப்படி கோட்டையை எடுத்துக்கிட்டு மக்களுக்கு மிகுந்த தொந்தரவு கொடுத்தார்கள். அவர்களை அழிப்பு திருவுள்ளம் கொண்ட சிவபெருமான் கிளம்பின உடனே தேவர்களெல்லாம் இவருக்கு நான் சிவபெருமானுக்கு நம்ம உதவியாக இருக்கலாம்னு ஒரு தேர் ஒன்றை அவரவர்களாக ஒரு பாகம் ஒரு தேராக மாறியது. அதில் தேர் சாரதியார்னா பிரம்மா. இப்போ பிரம்மாவுக்கு என்ன பேர் கிடைச்சிது சிவபெருமான்கிட்ட அவர் இருந்ததுனால அப்படின்னா, அந்த சாரதிங்கிற பேர் தான் கிடைச்சதே தவிர, சாரதிங்கிற அந்த ஒரு பாக்கியம் கிடைச்சதே தவிர அவருக்கு சிவானந்த அனுபவம் இவர்கிட்ட இல்லை. அப்போ அவருடைய பதவியும் ஒரு காலத்தில் அந்த பிரம்ம பதவி விட்டு அவர் கீழே இறங்கி தான் வரணும். மறுபடியும் சிவபுண்ணிய செயல்களை செஞ்சு உயர்ந்து அவர் இறைவனுடைய திருவடியை அடையணும். அப்போ அந்த பிரம்மாவை இருக்கிறதே ஒரு பேர் கிடையாது. அப்போ 2 பேருக்குமே அந்த உயர்ந்த ஞான அனுபவம் இல்லைங்கும் பொழுது நம்ம போய் அந்த உலகத்தில் இருந்தால் நமக்கு அதனால் என்ன வரப்போகுது? அவர்கிட்ட இருக்க இன்பம்லாம் ஒரு நிலையான இன்பம் இல்லை. அந்த இன்பம் நமக்கு ஒரு பெருசு இல்லை என்று ஒரு பக்தன் சொல்கிறான். செங்கணவன்பால், திசைமுகன்பால், தேவர்கள்பால், வேறு தேவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள்ட்ட இன்பம் இருக்குது. அவர்களும் சொர்க்கலோகத்தில் இன்பங்களை அனுபவிக்கிறார்கள். அந்த உலகத்துக்கு போனாலும் அந்த அமுதத்தை குடித்தாலும் அந்த அமுதம் புண்ணிய பலன் இருக்கிறவங்களும் தான் அமுதம் வேலை செய்யும். அதுக்கு பிறகு திரும்பி அவங்க அந்த இடத்த விட்டு கீழே இறங்கி வந்துட வேண்டியது தான். ஆகவே இவர்களிடமிருந்தெல்லாம் வரக்கூடிய இன்பங்கள் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, அந்த இன்பம் நிரந்தரமாக நமக்கு இருக்காது. ஆகவே நம்ம இந்த இன்பங்களுக்கெல்லாம் மேலான இந்த எங்கும் இல்லாததோர் இன்பம் கிடைக்குமா? நம்ம சாமிகிட்ட போனோம்னா நம்ம இதெல்லாம் அனுபவிச்சதில்லை. அதனால் நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கலாமே தவிர அந்த இன்பம் எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியல. ஆனால் இதை அனுபவித்த மாணிக்கவாசகர் சொல்கிறாரு, இந்த பிரம்மலோகத்தில் கிடைக்காத இன்பம், அந்த விஷ்ணு லோகத்தில் கிடைக்காத இன்பம், தேவலோகத்தில் கிடைக்காத இன்பம் நமக்கு இறைவன் அருளுகிறான். எங்கும் இல்லாததோர் இன்பம்.
இவர்கள் இந்த முனிவர்களெல்லாம் அனுபவிக்க முடியாத இன்பத்தை சிவபெருமான் நமக்கு தருகிறான். அதுக்கு முதலும் கிடையாது, முடிவும் கிடையாது, ஈடும் எடுப்பும் இல்லை. அது நித்திய இன்பம், எப்பொழுதும் நம்மிடமே இருக்கும். எவ்வளவு தவம் செய்தாலும் அந்த தவத்தினால் மட்டும் அடைய முடியாது, சிவபெருமானுடைய திருவருள் வேண்டும். அந்த இன்பம் நம் பாலதாக நம்மகிட்ட வரணும் என்று சாமி நினைச்சார். யார் நாம்னா இந்த இடத்துல யாரை சொல்கிறாங்கன்னா, இந்த பாடலை சொல்லுகின்றவர்கள் நம்ம நினச்சி பார்க்கணும், அவர் சிறுமிகள், ஏழைகளாகிய சிறுமிகள். இந்த இன்பம் நமக்கு வர வேண்டும் என்று சிவபெருமான் என்ன அருளிப்பாடுகளை செய்கிறான், அதுதான் அந்த பாட்டில் சொல்லப்படுகிறது. இப்போ நம்ம என்ன பார்த்துருக்கிறோன்னு சொன்னால், எங்கும் உலகத்தில் எந்த இடத்திலும், அதாவது மகாவிஷ்ணு இருக்கிற லோகத்திலையும் பிரம்மா இருக்கிற லோகத்திலையும் தேவர்கள் இருக்கிற லோகத்திலையும் கிடைக்காத இன்பம் நமக்கு வர வேண்டும் என்று சிவபெருமான் என்ன செய்கிறான்னா, நம்மை தேடி வருகிறான். அதுவும் நம்ம இருக்கிற இடம் தேடி வருகிறான். வந்து நம் தம்மை கோதாட்டுதல் அப்படின்னா நம்மிடம் இருக்கின்ற மாசுகளை எல்லாம் அகற்றி, கோதுன்னா அழுக்கு மாசு. இப்போ நமக்கு உயிரில் இருக்கிற மாசு என்னன்னா ஆணவமலம்னு வச்சுருக்கிறோம் இல்லையா? எல்லா தவறுகளுக்கும் மூல காரணமாக இருப்பது ஆணவமலம். இறைவன் என்ன செய்கிறான்னா, நம்மோடு நெருங்கி வந்து, அவர்களெல்லாம் அவ்வளோ பெரியவர்கள், அவர்களெல்லாம் சாமியை பார்க்கணுன்னுலாம் நினைக்கிறாங்க, அவர்களெல்லாம் விட்டுட்டு ஏழைகளாக ஒன்றும் தெரியாதவர்களுக்கு சிறுமியாக இருக்கிற எம்மை தேடி இறைவன் வருகிறான். நம் தம்மை கோது ஆட்டி அவன் நம்முடைய குற்றங்களையெல்லாம் தானாக வந்து நீக்குகிறான். ஏன் அந்த குற்றங்களையெல்லாம் நீக்கிறான் அப்படின்னா, அவன் நல்ல அமுதத்தை தரப்போகிறான், நல்ல நீடித்த என்பதை தரப்போகிறான். அதை கொண்டு வந்து வைக்கிறதுக்கு இடம் நல்லா இருக்கணுமா இல்லையா? இப்போ நம்ம பால் இருக்குது, பாலை ஒரு நல்ல களத்தில் ஒரு பாத்திரத்தில் வைக்கணும். ஒரு மண்ணெண்ணெய் வாசம் படிஞ்ச அந்த ஒரு பாத்திரத்தில் கொண்டு போய் அந்த பாலை வச்சோம்னா என்ன நடக்கும்? அந்த பாலை நம்மளால் சாப்பிட முடியுமா? அந்த மண்ணெண்ணெய் வாசையே மிகுந்து இருக்கும். அப்போது நம்ம பால் வாங்கணுன்னா அந்த களம் நல்ல தூய்மையாக இருக்கணும். இப்போ இன்பம் நமக்கு கிடைக்க போகுது. இந்த உலகத்திலையும் யாருக்கும் இல்லாத இன்பத்தை சிவபெருமான் நமக்கு தரப்போகிறான். அப்போது நமக்கு களத்தை சுத்தம் பண்ணுகின்ற ஆற்றல் நம்மிடம் இல்லை. ஆகவே சாமி என்ன செய்கிறார்னா, அவராகவே வருகிறார். வந்து நம்மிடம் இருக்கின்ற கோதுகளையெல்லாம் நீக்குகிறார், குற்றங்களையெல்லாம் வினை மாசுகளையெல்லாம் நீக்குகிறார். அப்படி நீக்குவதற்கு எங்கே வர்றார்னா, இங்கு நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி. இங்கு அப்படின்னா இந்த நில உலகத்தில், நில உலகத்துக்கு வர்றார். நம்ம இருக்கிற வீடு ஒரு குடிசையாக இருந்ததுன்னா அந்த குடிசைக்குள்ளே நுழைஞ்சு வர்றோம். இங்கு நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி, ஒவ்வொரு வீட்டுக்கும் வரார். வந்து இதில் என்ன நம்ம கவனிக்கணும்னா, சிவபெருமான் நம்ம வீட்டுக்கு வரா, அப்போ எல்லா வீட்டுக்கும் வருவார் போல இருக்குது அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. இப்போ நம்ம என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, திருமால் பிரம்மன் எல்லோரும் என்ன செய்கிறாங்கன்னா, சிவபெருமானை எங்கே வணங்கலான்னு பார்த்து அங்கெல்லாம் பார்த்தாங்களாம், சொர்க்கலோகத்திலெல்லாம் பார்த்தாங்களாம். அங்கெல்லாம் கோயில் இல்லையாம், சாமி இல்லையாம். உடனே அங்கேயே தேடிட்டு அவங்க பூமிக்கு வந்துட்டாங்களாம், இங்கே தான் சாமி இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு. புவனியில் போய் பிறவாமையில் நாள்நாம் போக்குகின்றோம் அவமே இந்த பூமி, சிவன் உய்ய கொள்கின்ற ஆரென்று நோக்கி திருப்பெருந்துறை உரைவாய் திருமாலாம் அவன் விரு பெய்தவும் மலரவன் ஆசைப்படவும் நின் அலர்ந்தமை கருணையும் நீயும் அவனியில் புகுந்தியமை ஆட்கொள்ள வல்லாய் ஆரமுதே பள்ளி எழுந்தருளாய் என்று திருப்பள்ளி எழுச்சியில் இந்த செய்தியை சுவாமிகள் சொல்லுகிறார்கள். ஆகவே அங்கெல்லாம் சிவன் கோயில் கிடையாது. சிவனை வணங்குவதற்கு எங்கே வருதுன்னா பூமிக்கு வரணும் அப்படின்னு பிரம்மாவும் மகாவிஷ்ணுவும் வருகிறார்கள். ஆகவே இவர்களெல்லாம் சாமி எப்போ நமக்கு காட்சி கொடுப்போம் அப்படின்னு அங்கே போய் சிவலோகத்துக்கே போய் அங்கே இருந்து எப்போ சாமி இங்கே வந்து உட்காருவார், எப்போ பார்க்கலாம் அப்படின்னு அப்படியே வழிமேல் விழி வைத்து அவர்கள் காத்து கொண்டே இருக்கிறார்கள். அப்படியெல்லாம் இருக்கிறவங்களெல்லாம் வச்சுவிட்டு சாமி நேராக எங்கே எழுந்தருளுகிறார்? இந்த ஏழை சிறுமிகளாகிய நம்மை போல் இருக்கக்கூடியவர்களை நாடி வருகிறார். இங்கு நம் இல்லங்கள் தோறும் எழுந்து அருளி வான் படித்து இம்மன் புகுந்து மனிதரை ஆட்கொண்ட வள்ளல் ஐராவணம் ஏறாது ஆண் ஏறேறி அமர நாடாளாதே ஆரூர் ஆண்ட நம்முடைய சிவபெருமான். ஆகவே அவர் அந்த உலகத்தில் இருக்கிறதுக்கே விருப்பம் இல்லையா, எங்கடா பக்தர்கள் இருக்காங்க அப்படின்னு பார்த்து வருகிறாராம். இங்கே இறங்கிறார். வான் படித்து, வானம் வேண்டாம், ஆகாய உலகம் வேண்டாம், சொர்க்கலோகம் வேண்டாம், பிரம்மலோகம் வேண்டாம், விஷ்ணுலோகம் வேண்டாம் அப்படின்னுலாம் விட்டுட்டு
சுவாமி இறங்கி வந்து மண்ணுலகத்துக்கு இறங்கி வருகிறார். வான்பழித்து இம்மண் புகுந்து மனிதரை ஆட்கொண்ட வல்லர். இல்லை இன்னொரு பாட்டிலையும் திருப்பள்ளி எழுச்சியில் மாணிக்கவாச சுவாமிகள் இந்த கருத்துக்களை சொல்லுகிறார்கள். முந்திய முதல் நடு இறுதியுமானாய் மூவரும் அறிகிலர் யாவர் மற்ற அறிவார் பந்தனை விரலியும் நீயும் நினடியார் பழங்குடில் தோறும் எழுந்தருளிய பரணி. பழங்குடில் தோறும் எழுந்தருளிய பரணி. செந்தடல் புரைதிரு மேனியும் காட்டி திருப்பெருந்துறையுரை கோயிலும் காட்டி அந்தனாவதும் காட்டி வந்து ஆண்டாய் இங்கே மண்ணுலகத்துக்கு வந்தார் என்று ஆரமுதய பள்ளி எழுந்தருளாயேன்னு இன்னொரு பாடல்லையும் சிவபெருமான் மிக எளிமையாக நம்முடைய இல்லங்களை தேடி நம்மை தேடி வந்து அருள் புரிகிறான். இப்போது கோதாட்டி நம் தம்மை கோதாட்டி இங்கு நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளுகிறான் சிவபெருமான். அப்படி சிவபெருமான் வரும்பொழுது எப்படி வர்றான்னா, ஒரு பேரரசன் வர்றான்னு வச்சுங்க. இப்போ நம்ம வீட்டுக்கு வர்றான், ஆனால் நம்ம இருக்கிறது என்னென்னா ஒரு குடில், அதுவும் பழைய குடில். அந்த குடிலில் இப்போ நம்முடைய நாயன்மார்கள் இருந்த வீட்டெல்லாம் பார்த்தா ஓட்டையாக இருக்குது. இளையான்குடி மாரநாயனாருடைய வீடு உங்களுக்கு தெரியும். அந்த இளையான்குடி மாரநாயனாருடைய வீட்டில் இருந்த அழகு ரொம்ப பழமையானது. வீட்டில் பொத்துக்கிட்டு தண்ணியெல்லாம் ஊற்றுது. அவர் சமைக்க அந்த விறகை எடுக்கிறார். அப்போ நம்ம வீடு எப்படின்னு தெரியும். அந்த வீட்டுக்குள்ளே தான் நுழைஞ்சு சாமி வரான் இல்லையா? அந்த அந்த அற்புதமான நிகழ்ச்சிகளை அதெல்லாம் நம்ம நினச்சி இதில் சிந்தனை பண்ணி பார்த்தோம்னா, பழங்குடில் தோறும் எழுந்து அருளிய பரணி. ஒரு சாதாரணமாக உலகத்தில் இருக்கிற ஒரு அரசன், இப்போ இருக்கிற அமைச்சர்கள், இவர்களெல்லாம் ஒரு இடத்துக்கு வரணும்னு சொன்னால் அந்த ஊரில் இருக்கிற அந்த ட்ராவலர்ஸ் பங்களான்னு சொல்கிறாங்க, பயணியர் மாளிகை, இந்த இடத்துக்கு முதலமைச்சர் வர இருக்கிறார் அப்படின்னா அந்த முதலமைச்சர் வர்ற அதை வந்து ஒரு 6 மாதத்துலேயே செப்பனிட ஆரம்பிச்சிருவாங்க. இல்லைன்னா காலம் குறைச்சலாக இருந்தால் அதுக்குள்ளே நிறைய ஆட்களை விட்டு செப்பனிட்டு அதுக்கு பெயிண்ட்டு அதை வண்ணங்களெல்லாம் வச்சு அதை ரொம்பவும் தூய்மையாக கார்பெட்லாம் விரித்து வரவேற்பாங்க இல்லையா? இப்போ சாமி வராருன்னா எப்படி வராருன்னா, இப்போ ஒரு சாதாரண அமைச்சர் வர்றதை விட அமைச்சருடைய மனைவி வர்றாங்கன்னா இன்னும் கூடுதலான தயாரிப்புகளெல்லாம் நடக்கும். உலகத்தில் இப்படி தானே நடக்குது. ஆனால் நம்ம சாமி பழங்குடில் தோறும் எழுந்தருளி வருகிறான். வர்றவன் ஒரு அறிவிப்பும் கிடையாது, ஆனால் ஒரு ஏழையை நோக்கி வர்றான், ஒரு அடியாரை நோக்கி வருகிறான். யார் அன்பு இருக்கோ அவங்கள நோக்கி வர்றான். அப்படி வரும்பொழுது அது குடிசையாக இருக்குதா, இவங்க ஏழையா பணக்காரனா அப்படின்லாம் நம்முடைய சிவபெருமான் பார்க்கறதில்ல. இந்த உலகத்துக்கே தாயான அம்பிகையும் தன்னோடு அழைத்து கொண்டு அவர் வருகிறார். அப்படி வீட்டுக்கு வந்து என்ன செய்கிறார்? எங்கும் இல்லாத இன்பத்தை தருவதற்கு வருகிறான். அதை நல்லா அந்த பழசை ஞாபகம் வச்சுக்கணும். பாட்டை நம்ம நினைக்கும் பொழுது இறைவன் எங்கும் இல்லாததோர் இன்பத்தை நமக்கு தர வருகிறான். செங்கனவன்பால் திசைமுகன்பால் தேவர்கள்பால் எங்கும் இல்லாததோர் இன்பம் நம்பால நமக்கு தர வேண்டி நந்தம்மை கோதாட்டி இங்கு நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி என்ன செய்கிறான்? செங்கமல பொற்பாதம் தந்தருளும் சேவகனை. அவன் வள்ளலுக்கும் பெரிய வள்ளல். சேவகன்னா வீரன். சாமி என்ன வீரன் அப்படின்னா, ஒன்றுக்கும் தகுதி இல்லாதவர்களுக்கும் தன்னுடைய கருணையை தரக்கூடிய வெற்றி உடையவன் சிவபெருமான். வெற்றி வீரன். நமக்கு எந்த தகுதியும் வேண்டியில்லை. தகுதியே இல்லாதவர்களுக்கும் அந்த தகுதியை அவனே உண்டு பண்ணி அந்த இன்பத்தை அவன் தருவான். இந்த செய்திகள் ரொம்ப ஏழைகள், விவரம் இல்லாதவர்கள், அவர்களுக்கு இந்த பாவை நோன்பு நோக்கின்ற பலனை தருவதற்கு வருகிறான். இங்கு நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி செங்கமல பொற்பாதம் தந்தருளும் சேவகனை. செங்கமல பொற்பாதம் கமலம்னா தாமரை. அவனுடைய திருவடிகள் ரெண்டும் தாமரை மலரை போன்றது. அந்த தாமரை மலரை போன்ற திருவடிகள்னால் நம்ம ரெண்டு மூணு விஷயத்தை நினச்சி பார்க்கணும். தாமரை மலர் மிக மென்மையாக இருக்கும். அதோடு கூட தாமரை மலரினுடைய வண்ணம் ரொம்ப கவர்ச்சிகரமானது. நம்முடைய சாமியை பார்க்கும் பொழுது, அவனுடைய திருவடியை பார்க்கும் பொழுது இது மென்மையானது, மனம் மிகுந்தது. தாமரை மலரில் ஒரு வாசனை இருக்குது, அந்த மனம் மிகுந்தது, நல்ல இனிமையான நிறம், ஒரு அடிக்கிறாப்புல ஒரு சிவப்பு, அடிக்கிறாப்புல ஒரு நீலம், அப்படிலாம் இல்லை பாருங்கள். அந்த செந்தாமரை மலர் அவ்வளவு ரம்யமாக இருக்கும் நம்ம பார்க்கறதுக்கு. அப்படிப்பட்ட திருவடிகளை உடையவன். செங்கமல பொற்பாதம், அதை அந்த பொன் போன்ற பாதம். ஏன் பொண்ணுன்னு சொல்கிறாங்கன்னா, பொண்ணில் களிம்பு ஏறாது, ஒரு பொழுதும் களிம்பு ஏறாது. செம்பில் களிம்பு ஏறும், பொண்ணில் களிம்பு ஏறாது. ஏன் பொற்பாதம்னு சாமிக்கு சொல்கிறாங்க?
அப்படின்னா இவன் இயற்கையிலேயே பாசங்களிலிருந்து நீங்கி எப்பொழுதும் சுய ஒளியோடு திகழ்பவன். அந்த பவுன் வந்து அப்படி ஒளியோடு திகழ்வது. அதனால தான் இந்த இடத்துல அந்த உதாரணத்தை காட்டுறாங்க. செங்கமல பொற்பாதம் தந்தருளும் சேவகனை. இப்போது நமக்கு இருக்கக்கூடிய எல்லா விதமான குற்றங்களையும் நீக்குகிறான். கோதாட்டி, கோது நீக்குகிறான். கோது ஒரு புளியில் கோது இருக்குன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அது நீக்கக்கூடியது. அதுமாதிரி நம்மகிட்ட இருக்க குற்றத்தை எல்லாம் நீக்கி இங்கே செங்கமல பொற்பாதம் தருகிறான்னா நம்மிடம் இருக்கின்ற ஆணவமலத்தை போக்கி சிவஞானத்தை தருகிறான் அப்படின்னு சொல்கிறார். அப்போ சிவபெருமானுடைய அளவில்லாத கருணையினால் இந்த மண்ணுலகத்துக்கு இறங்கி வந்து ஏழைகளாகிய இந்த சிறுமி அவர்கள் இந்த நோன்பை நோற்பதன் காரணமாக அவர்களுக்கு பேரானந்த பெருவாழ்வை சிவஞானத்தை வழங்குகிறான். இப்போ நம்ம இந்த சேவகன்கிறத வீரன்கிறது பொருள். நம்ம அதை எப்படி என்ன வீரம் அப்படின்னா தகுதி இல்லாதவர்களுக்கும் தன்னை அருளை கொடுக்கின்ற வெற்றி வீரன் அப்படின்னு நம்ம அதை புரிஞ்சுக்கணும். இப்போது இந்த திருமால் பிரம்மன் முதலானவர்களுக்கும் கிடைக்காத பேரின்பம் அவருடைய உலகத்தில் கூட நமக்கு கிடைக்காது. ஏழை மக்களாகிய அவர்களுடைய இடத்திற்கு வந்து சிவபெருமான் இந்த இன்பங்களை எல்லாம் வழங்குகிறான். அப்படி சிவஞானத்தை வழங்குகின்ற பெரிய கொடையாளன், அதில் வெற்றி வீரனாக அவன் திகழ்கிறான் அப்படின்னு இந்த செங்கமல பொற்பாதம் தந்தருளும் சேவகனை என்பதை நாம் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். அவன் அருட்கொடையாளன், நமக்கு வழங்கி கொண்டே இருக்கிறான். தகுதியில்லாதவர்களுக்கும் அந்த அருளை வழங்கக்கூடிய ஒரு கொடையாளன் அவன். மேலும் அவனது செந்தன்மையை, அவனுடைய அருளை அடுத்த செய்தியாக சொல்கிறார். அங்கண் அரசை, அங்கண்ணா அழகிய கண்கள், அழகிய கண்களையுடைய இறைவன் அல்லது சக்கரவர்த்தியாக இருக்கக்கூடியவன். இந்த கண்ணுக்கு அழகு எதுனா, கண்ணுக்கு அழகு கண் இரக்கமுடையதாக இருக்க வேண்டும். நம்ம கண் இருக்குன்னா படிக்கிறோம், மற்றவங்கள பார்க்குறோம், அழகான காட்சிகளை பார்க்குறோம், இப்படி பல விதங்களில் கண்ணை பயன்படுத்துகிறோம். ஆனால் இந்த கண்ணுக்கு எப்போ அழகு கூடும்னா, யாராவது ஒரு ஏழை, ஒரு தகுதி இல்லாதவர்கள், ஒரு துன்பப்படுகின்றவர்கள் இருந்தால் அவங்கள பார்த்து இரக்கப்பட்டு நம்மாலான முடிஞ்ச உதவிகளை நாம் செய்தால் அந்த கண்ணுக்கு அழகு. கண்ணிற்கணிகலன் கண்ணோட்டம் என்று திருவள்ளுவர் சொல்லுவார். அந்த அரசன் கொடைவீரனாகிய அரசன், அதனால் அவனிடம் அருட்குணம் இருக்கிறது. அவன் பேரறிவு பரம்பொருள். ஒருத்தருக்கு அறிவு அதிகமாக இருக்குன்னா அந்த அறிவு எப்படி வெளிப்படும்னு கேட்டால் அது அன்பினால் வெளிப்படும். அறிவினான் ஆவதுண்டோ பிரிதின் நோய் தன்னோய் போல் போற்றா கடை. அடுத்தவருடைய துன்பத்தை தனது துன்பமாக யார் ஒருவன் நினைக்கிறார்களோ அவர்கள்தான் அறிவாளிகள். அறிவாளின்னா யாருன்னு கேட்டால் நம்ம நிறையா படித்தவங்கன்னு நினைப்போம். 2 டாக்டரேட் வாங்கினவங்க, நிறையா சம்பளம் வாங்குறவங்க, ஐடியில் வேலை பார்க்குறவங்க, அவங்க தான் அறிவாளி அப்படின்னு நம்ம நினைப்போம் இல்லையா. திருவள்ளுவர் என்ன சொல்கிறாரு, அறிவினான் ஆவதுண்டோ பிரிதின் நோய். பிரிதின்னா அது ஒரு விலங்கோட துன்பமாக இருந்தாலும், பிரிதின் நோய் தன்னோய் போல், அதுக்கு இருக்கிற துன்பத்தை தனக்கு வந்த நோய் போல யார் நினைக்கிறாங்களோ அவர்கள் தான் அறிவுடையவர்கள். அப்போ சிவபெருமானுக்கு பெருமை என்னன்னா, அவன் அங்கண் அரசு, அழகிய கண்ணையுடன், அருள் கண்ணையுடன். அவன் வந்து இப்போ நம்ம திருக்கோயிலில் இருக்கிறான் சாமி, நம்ம வந்து அவனை சரியாக பார்க்குறோமோ இல்லையோ, ஆனால் நம்ம போனோம்னா அவனுடைய அருட்கண்ணால் நம்மை பார்ப்பான். அதனால் நம்ம கோயிலுக்கு, அதனால தான் பெரியவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், ஆலயம் தொழுவது சாலவும் நன்று. அப்போ அவனுடைய அருட்கண்ணால் நம்முடைய பார்வை விழுந்துக்கிட்டே இருந்ததுன்னா நம்ம அவனுடைய அருளுக்கு பாத்திரமாகவும் நம்மிடம் இருக்கின்ற குற்றம் குறைகளெல்லாம் சீக்கிரம் நம்ம விட்டு தீர்ந்து போகும். அதனால் நம்ம அடிக்கடி இல்லை, ஒவ்வொரு நாளும் நம்ம திருக்கோயிலுக்கு செல்ல வேண்டும். திருக்கோயில் இல்லாத திருவில்லூரும் ஆலயம் தொழுவது சாலவும் நன்று அப்படின்லாம் பெரியவங்க நமக்கு அதனால தான் கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். அந்த அருள் குணம் அவனிடம். அங்கன் அரசை, அவன் சிவஞானத்தை நமக்கு வழங்குகிறான். ஏழைகளாகிய ஒன்றும் அறியாதவர்களாகிய சிறுமிகளாகிய நமக்கு இறைவன் மிகப்பெரிய பேரானந்த பெருவாழ்வை வழங்குகிறான். அப்படி வழங்குவதற்கு அவனிடம் இருப்பது என்னன்னா, அழகிய கண்கள், அருள் நிறைந்த கண்கள். அவனுடைய வடிவமே அருள். அவனுக்கு 8 குணங்கள் இருக்கின்றன. அந்த குணங்களில் மிகுதியான ஆற்றலோடு இந்த பிரபஞ்சத்தை நடத்துவதற்கு அவன் பயன்படுத்துகின்ற குணம் அருடமை. 8 குணங்களில் ஒரு குணத்துக்கு பாதி உடம்பை அவன் கொடுத்துருக்கிறான். அர்த்தநாரீஸ்வரனாக இருக்கிறான், மாதுர்பாகனாக இருக்கிறான் அப்படின்லாம் சொல்கிறோம் இல்லையா. அப்படிப்பட்ட அடியேங்கட்கு ஆரமுதை, அடிமைகளாகிய நமக்கு கிடைத்தற்கரிய அமுதம் போன்றவனாக அவன் விளங்குகிறான்.
அந்த பெருமானை பாடி நலம் திகழ, அவனை பாடுனா நமக்கு நலம் வந்து வாய்க்கும். இப்படிப்பட்ட பெருமானை, இவ்வளவு அருள்குணமுடையவனை, இவ்வளவு தேடி வந்து நமக்கு அருள் புரிகின்ற கோதாட்டி, இங்கு நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி செங்கமல பொற்பாதம் தந்தருளும் சேவகனை, அங்கன் அரசை, அடியோங்கட்கு ஆரமுதை, நங்கள் பெருமானை பாடி, இவ்வளவு சிறப்புகளுடைய சிவபெருமானை நாம் நம்முடைய மனமாற பாடி, நமக்கே பாட வரலைன்னா நம்ம இந்த இடத்துல என்ன பண்ணலாம்னா திருமுறைகளை நாம் அதற்கு பயன்படுத்தலாம். நாம் பாட தெரியலேங்கிறதுக்குனால தான் நம்முடைய திருமுறை ஆசிரியர்கள் நமக்கு இந்த விஷயங்களெல்லாம் தன்னுடைய நூல்களிலே எப்படி இறைவனை பாடுவது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கிறாங்க. ஆனால் நமக்கு பாட வரலைன்னா பரவாயில்ல, நமக்காக பெரியவர்கள் செய்த அந்த பதிகங்களை இறைவனுடைய சந்நிதியில் சென்று பாடலாம். இப்படி பாடினால் என்ன வரும் அப்படிங்கிறது பலனும் சொல்லியிருக்கு. நலம் திகழும், நமக்கு எல்லா அவனை பாடுவதனாலே எல்லா நலன்களும் நமக்கு உண்டாகும். வாழ்க்கையில் இகவர சௌபாக்கியங்கள் என்று சொல்வார்கள். நமக்கு இகலோகத்திலும் நன்மை உண்டாகும். நம்ம காலத்துக்கு பிறகு நம்ம அடையக்கூடிய எந்த உலகத்துக்கு போனாலும் நமக்கு இறைவன் நமக்கு நன்மையே உண்டு பண்ணுவான். அப்படி பாடி நலம் திகழ பங்கய பூம்புணல் வாய்ந்து ஆடையலோ ரம்பாவாய். பங்கயம் அப்படின்னா தாமரை மலர், அது சேற்றில் விளைவான காரண பெயர். ஜம்னா தோன்றுவது, சேற்றில் தோன்றுவதுங்கிற பொருளில் பங்கஜம் என்று அதற்கு பெயர். அந்த பங்கய பூம்புணல், அந்த திருக்குளம் எப்படி இருக்கிறதுனா அந்த பூக்களால் நிறைந்து பூக்குளமாக இருக்கிறது. அந்த பூக்குளத்தில் நாம் மகிழ்ச்சி மிகுந்து இறைவனுடைய பெருமையெல்லாம் சொல்லி நலம் விளங்குகின்றபடி தாமரை மலர்களால் பொலிவு பெற்றிருக்கின்ற அந்த குளத்தில் மகிழ்ச்சி பொங்க, மகிழ்ச்சி மிக நாம் நீராடி மகிழ்வோமாக அப்படின்னு இந்த பாடல் நமக்கு சொல்லுகிறது. இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த பெருமானை செங்கனவன்பால் திசைமுகன்பால் தேவர்கள்பால் எங்கும் இல்லாதோர் இன்பத்தை நமக்கு தர வருகிறான். எங்கும் இல்லாதோர் இன்பம் நம் பாலதாக நமக்கு கொடுப்பதற்காக நந்தம்மை கோதாட்டி, அதெல்லாம் நல்லா திரும்பவும் ஒரு தடவை நினச்சி பார்க்கணும். நந்தம்மை கோதாட்டி நம்மிடம் இருக்கின்ற குற்றங்களை எல்லாம் நீக்கிறான். கோதாட்டி இங்கு நம் இல்லை, இங்குன்னா இந்த நில உலகத்துக்கு வர்றான். அவன் இருக்கக்கூடிய இடம் இந்த மாயைக்கு அப்பாற்பட்டது. அவன் சுத்த மாயையும் கடந்து இருக்கிறான். அவன் இறங்கி வர்றான். சுத்த மாயிலிருந்து, சுத்த மாயை, அசுத்த மாயை, பிரகிருதி மாயெல்லாம் தாண்டி நம்ம இருக்கிற இடத்துக்கு அவன் வருகிறான். இதான் மாணிக்கவாசகர் இன்னொரு பாடலில் சொல்லுகிறார், ஊன் நாடி நாடி வந்து உள்புகுந்தான். நம்ம உடம்புக்குள்ளே புகுந்து இருக்கிறான். நம்ம ஒவ்வொரு உயிரிலும் அவன் நம்மை பக்குவப்படுத்துவதற்காக கலந்தே இருக்கிறான். இந்த உண்மைகளை எல்லாம் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இப்போது செங்கனவன்பால் திசைமுகன்பால் தேவர்கள்பால் எங்கும் இல்லாதோர் இன்பம் நம் பாலதா. இவன் என்ன வீராதுக்குன்னா கோதாட்டி இங்கு நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி செங்கமல பொற்பாதம் தந்தருளி அங்கன் அரசை அடியோங்கட்கு ஆரமுதை நங்கள் பெருமானை, இவ்வளவு சிறப்புகள் நிறைந்த அந்த பெருமானை நாம் வாயார பாடினோமானால் நமக்கு நன்மைகளெல்லாம் நிறையும். அதான் செய்யும். நமக்கு நன்மையோடு நான் வாழணும்னு சொன்னால் இந்த பாடலில் மாணிக்கவாசகர் மிகச்சிறந்த செய்தியை நமக்கு சொல்லி இருக்கிறார். இவ்வளவு பெருமைக்குரியவனை, நம் மீது அன்பு கொண்டவனை, கருணாகரனாக இருக்கக்கூடிய சிவபெருமானையும் அம்பிகையையும் நாம் வாயார நம்முடைய திருமுறை பாடல்களினாலே பாடினால், அப்படி பாடினால் நமக்கு நலம் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைந்து நிற்கும் என்ற உண்மையை பாடி நாம் இந்த திருக்குளத்தில், தாமரை குளத்தில் நீராடி மகிழ்வோமாக என்று இந்த பாடல். இதில் சக்தியை வியந்தது செங்கமல பொற்பாதம் தந்தருளும் அப்படின்னு வந்திருக்கு. பொற்பாதம், பாதம் என்பதே பராசக்தி தான். சிவபெருமானுடைய அருள், அருள் தான் அங்கே திருவடியாக இருக்கிறது. திருவடியை வந்து அருள் தான் திருவடியாக இருக்கிறது. அதனால் செங்கமல பொற்பாதம் என்று சொன்னதுனால இங்கு பெருமாட்டியே வியந்து கூறியதாக அமையும். ஆகவே சக்தியை வியந்து கூறியது. இந்த பதிகத்தினுடைய தலைப்பு சக்தியை வியந்தது அப்படின்னு. அந்த சக்தியை வியக்கின்ற இந்த செய்தி இந்த பாடலில் பரவலாக அறிவுறுத்தப்படுவதை நாம் உணரலாம். பாட ஒரு முறை பார்க்கலாம். செங்கனவன்பால் திசைமுகன்பால் தேவர்கள்பால் எங்கும் இலாதது ஓர் இன்பம் நம் பாலதா. கொங்குன் கருங்குழலி நந்தம்மை கோதாட்டி இங்கு நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி
செங்கமல பொற்பாதம் தந்தருளும் சேவகனை அங்கன் அரசை அடியோங்கட்கு ஆரமுதை நங்கள் பெருமானை பாடி நலந்திகழ பங்கைய பூம்புணல் வாய்ந்து ஆடேலோ ரெம்பாவாய். திருச்சிற்றம்பலம்.